ஹீரோயினை மறக்கணும்னு வில்லன் தான் ஒலிவியாவா இவர் கூட பழகத்துக்காக அனுப்பியிருப்பாரு. ஒலிவியா வில்லனோட ஆளுன்னு தெரிஞ்சதுமே ஹீரோக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இப்போ ஒலிவியா கிட்டே இதை பத்தி கேட்க வராரு. ஒலிவியா ஹீரோவா உண்மையாவே லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ இவர்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ரவுடிங்க வந்துடுறாங்க. ஹீரோவும் ஒலிவியாவும் ரவுடி ஆளும் கூட சண்டை போடுறாங்க. அப்ப ஹீரோவை சுட பார்க்கும்போது ஒலிவியா குறுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஒலிவியா மேல குண்டு பட்டுடுது. ஆனா சாகத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ஹீரோயின் உயிரோட இருக்க விஷயத்த சொல்லிடுறாங்க. ஒலிவியாவும் இப்ப இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோக்கும் கஷ்டமா இருக்கு. ஹீரோவை இப்ப ஹீரோயினோட சமாதியில போய் பாக்குறாரு. அங்க பாடி எதுவுமே இல்ல, கல்லுங்க தான் இருக்கு. ஹீரோயினை இங்க யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க முழிப்பு வந்து கண்ணை திறந்து பார்த்தாங்க ஒரு புலி இருக்கு. அதை பார்த்து பயந்துடுறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாவே ஹீரோயின் மாதிரியே இருக்கா. ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. ஆனா அது ஹீரோயின் கிடையாது. அந்த பொண்ணு பேர் அவந்திகா. வில்லனோ என்னோட அவந்திகா கிட்ட திரும்ப வந்துட்டாதா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினோ என்ன இதுக்காக கடத்தி வச்சிருக்கேன், என்ன விட்டுன்னு சொல்லி அழறாங்க. அவந்திகா பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. இவங்க வில்லனை லவ் பண்ணிருப்பாங்க. அவந்திகாவும் வில்லனோ கேங்ஸ்டரா இருப்பாங்க. அவந்திகா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வில்லன் கிட்ட கேட்கறாங்க. அவரும் ஓகே சொல்லிடுறாரு. வில்லனோ அவந்திகா கையில ரிங்கு போடலாம்னு நினைக்கிறாரு. அப்போ ஃபாதரை யாரோ சொல்றாங்க. பார்த்தா அந்த கேங்ஸ்டர் கூட்டம் வந்துருது. இப்போ இவங்களுக்கும் அந்த கூட்டத்துக்கு பயங்கரமா சண்டை நடக்குது. சண்டையில அவந்திகாவா அந்த கேங்ஸ்டரோட தலைவன் சுட்டுடுவான். அவந்திகாவோ இப்போ அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இதை வில்லனால தாங்கிக்க முடியல. சர்ச்சில் போய் எனக்கு எப்படியாச்சும் அவந்திகா வரணும்னு சொல்லி ஜீசஸ் கிட்டே கேட்கறான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினா வெளியே பார்க்கறான். அவந்திகாவே திரும்பி வந்துட்டதா நினைச்சு சந்தோஷப்படுறான். ஹீரோயின் கூட ஹீரோ இருக்கிறத பார்த்து கோவப்பட்ட வில்லனை இவங்க ஃபாலோ பண்றான். அப்பதான் இவங்க லவ் பண்ற விஷயம் தெரியுது. இப்போ ஆக்சிடென்ட் பண்ணி ஹீரோயினா தனியா அவன் பிரிச்சு கூட்டு வந்துடுறான். இப்போ இதெல்லாத்தையும் கேட்டா ஹீரோயினோ நான் ஒன்னும் உன்னோட அவந்திகா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவன் சொல்றது கேட்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்கறான். நான் உன்னுடைய உடம்புக்கு ஆசைப்படல, உன் மனசுக்கு தான் ஆசைப்படுறேன். ஆனா ஹீரோ வந்து உன் உடம்புக்கு தான் ஆசைப்படுவான்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இதை ஏற்க மாட்டாங்க. உனக்கு எப்படி உன் காதல் புனிதமானதோ அந்த மாதிரி எனக்கு எங்களோட காதல் புனிதமானது. ஹீரோ கிட்ட ஹீரோயின் இறந்து போனதை நம்ப வச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் நாளையா அவர் ஹீரோயினா மறந்துடுவாருன்னு நினைப்பாங்க. ஆனா ஹீரோயினை இப்ப சவால் விடுறாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் என்னை மறக்கவே மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு வருஷம் இவங்க பெட்டு கட்டியிருப்பாங்க. சப்போஸ் ஹீரோ மறந்துட்டாருன்னா ஹீரோயின் வந்து இப்போ வில்லனே கல்யாணம் பண்ணிக்கிறதா சவால் விடுறாங்க. இப்போ பிரசன்ட்ல ஒலிவியாவும் ஹீரோவும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாங்க. ஆனா இதை பார்த்து ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. இப்பவும் அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஹீரோவோ வில்லனோட ஆட்கள் ஹீரோயின் இருக்கிறதுக்கு கூட்டு வராங்க. இப்போ அவங்களோ பார்த்து என்னை தேடி வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோ அவங்க சொல்றது உண்மை, நான் ஒலிவியாவை தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோயின் கோவப்பட்டு அப்படின்னா நான் வில்லனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் சர்ச்சில் கல்யாணம் ஏற்பாடு நடக்குது. இப்போ ஹீரோவா அங்கே வந்துடுறாரு. அங்கே இருக்கிற ரவுடிங் கிட்ட சண்டை போடுறாரு. இப்போ வில்லனும் ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயினா ஹீரோவா சொல்லி சொல்றாரு. ஆனா அவங்களும் நான் ஒன்றும் நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அவந்திகா கிடையாது, அலீஷா, எனக்கு இவன் தான் முக்கியம்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக ஃபிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. அப்பதான் வில்லன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு. ஹீரோயினோ இப்போ வில்லனை சாகடிக்க சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்பதான் வில்லனோ நீ கண்டிப்பா என்னோட அவந்திகா கிடையாதுன்னு சொல்லி இப்போ ஹீரோவை சாகடிக்க வராரு. ஆனா இப்போ அங்கே இருக்க ஏசப்பாவோட உருவம் விழுந்து வில்ல அங்கேயே இறந்து போயிடுறான். இப்போ இவங்க ரெண்டு பேர் கடைசி அவர் சமாதி முன்னாடி நிற்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.